நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செரிமானத்திற்கும் உடல்ல கொஞ்சமா பூசினாப்புல இருக்கிற உடலுக்கும் தேவையான ஒரு சத்தான ஒரு பானத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி அப்படின்னா சும்மா 4 திராட்சை தான். அதை நைட்டு ஊற வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் சும்மா சொல்லல, இது நான் எங்க வீட்டுல என் குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை அனுபவப்பட்டதுக்காக தான் இதை சொல்றேன். இந்த செலவும் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது, எந்த வித இதுவும் இல்லாம டெய்லி காலையில மாலையில 2 வேளை குழந்தை கொடுக்கறது மூலமா செரிமான கோளாறு முழுக்க இது தடுக்கும் தன்மையுடைய இந்த காஞ்ச திராட்சையில ஒரு கஷாயம். இது குழந்தைங்களுக்கு 100 நாள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த சுவையான காஞ்ச திராட்சையில ஒரு பானத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு குழந்தைகளுக்கான உணவு பார்க்க போறோம். இது என்னன்னா முதல்ல செரிமானத்துக்கு கிரேப் வாட்டர்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு பதிலாக இதை ஊத்தும் போது நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும், குழந்தைக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்காக இதுதான் நான் என் குழந்தைங்களுக்கு இதுதான் கொடுத்தேன். அதை தான் இப்ப கொடுக்கலாம், உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். 4 5 குழந்தை இது எப்ப கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா 6 மாசம், அதாவது கரெக்டா ஒரு 100 120 நாள், 4 மாசம் கிட்டத்தட்ட முடிஞ்சோடனே 3 முடிஞ்சு 4 ஆரம்பிச்சோடனே கூட ஆரம்பிக்கலாம். அதான் 100 நாளுக்கு அப்புறம் இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும், 4 5 காஞ்ச திராட்சை. இது கலரா இருந்தாலும் சரி, கருப்பு கலர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நைட்டு ஊற வச்சோன்னா குழந்தைக்கு 2 வேளை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு காலையில ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. காலையில கொடுக்கறதுக்கு வெறும் வயிற்றுலயே கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துக்கணும். சாயங்காலத்தை கொடுக்கறதுக்கு காலையில ஊற வச்சுட்டு சாயங்காலம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். இது பாருங்க, ஒரு 5 போதும். நான் சும்மா இது காமிக்கிறேன். ஒரு 5 இருந்தா போதும். 5 காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க. அதை நைட்டு ஒரு கழுவிட்டு ஊற வைங்க. காலையில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி கிடைக்கும். இந்த ஊறி கிடைச்சதை நம்ம கையால நல்லா கசக்கி விடணும், அதுதான் முக்கியம். தண்ணியில தான் ஊற வச்சிருப்போம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அது முங்குற அளவு தண்ணி ஊத்தினா போதும். அதை நல்லா இப்படி கையால கசக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். கையிலேயே நல்லா கசக்கி விடலாம். பாருங்க, நல்லா கசக்கி விட்டுட்டேன். பாருங்க, தண்ணி முன்னாடி இவ்வளவு தண்ணி தான் ஊற வச்சிருந்தேன். இதுல அப்படியே நல்லா கசக்கி விட்டாச்சு. இது எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு சங்குக்கு மேல ஊடக்கூடாது. அதனால இத நல்லா கசக்கிட்டோம். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்ப கிண்ணத்தை அடுப்புல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 2-3 சங்குக்கு இருக்கும்னா ஒரு சங்கு அளவுக்கு அதை சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம எடுத்துட்டோம். இப்ப கை பொறுக்கிற சூடுல லைட்டா இன்னும் கொஞ்சம் கசக்க முடிஞ்சா கசக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம துணி வடிகட்டுறதுல நல்லா துணி வடிகட்டணும். துணியில வடிகட்டினா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா டீ வடிகட்டுறதுல இது பாருங்க, மேல ஒரு துணியும் கீழே வடிகட்டியும் இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. குழந்தைக்குன்னு இருக்கும்போது குழந்தைக்குன்னு தனியா வச்சிடணும். நம்ம டீ வடிகட்டுறத நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப எடுத்து வச்சுட்டு இப்ப இதுல அந்த திராட்சை தண்ணி அதுல ஊத்தலாம். இது நல்லா துணி வடிகட்டினா நல்லா புழிஞ்சு விடலாம் அப்படின்றதுனால தான் துணி வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு சங்கட அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவுதான். ஒரு சங்குக்கு மேல வர்ற மாதிரி வச்சுக்கூடாது. இந்த ஒரு சங்கு அளவை டெய்லி நம்ம காலையில மாலையில குழந்தைய கொடுத்துட்டு வரும்போது வயிற்று கோளாறு எதுவுமே இல்லாத வயிறு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குழந்தை நடுராத்திரில வயிற்று வலி நாடுறது அது எதுவுமே இருக்காது. இதை மட்டுமே கொடுத்தாவே போதும். நல்லா குழந்தைக்கு கொஞ்சம் ஊறுறதுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் உடம்பு பிடிக்கிறது அது கூட நடக்கும். ஏன்னா திராட்சை உடம்புக்கு நல்லது இல்லையா? அதனால உங்க வீட்டுல குழந்தை இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.